Hi friends, welcome to Damu Divya Tailoring Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அளவு blouse வச்சு நார்மல் blouse எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் அளவு blouse வச்சு மெஷர்மென்ட் எடுத்து அந்த மெஷர்மென்ட் வச்சு எப்படி கட் பண்ணனும்னு வீடியோ போட்டுருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அளவு blouse வச்சு blouse கட் பண்றது போடுங்க சிஸ்டர் அப்படினு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இத போடுறேன். டேப் எதுவுமே யூஸ் பண்ணாம அளவு blouse வச்சு டைரக்ட்டா எப்படி blouse கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்லிருக்கேன். பாருங்க, பிகினர்ஸா இருந்தீங்கன்னா புரியலனா ஒரு 2 டைம் வச்சு பாருங்க, கண்டிப்பா புரியும். இதை விட ஈஸியா யாராலயும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை எண்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அளவு blouse எடுத்துக்கலாம். இதை நல்லா நீட்டாக ஐரன் பண்ணிக்கணும். நீட்டாக ஐரன் பண்ணிவிட்டு நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க பாருங்கள், இந்த மாதிரி பின்னு குத்திக்கிங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி பின்னு குத்துறதுனால நம்மளுக்கு கட் பண்ணும்போது ப்ளவுஸ் நகராது, நல்லா நீட்டாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பேக் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி பீஸை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு மடித்து தைக்க ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரையும் விட்டுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்து மேலே வச்சுக்கலாம். நம்ம பின் பண்ணதுனால ஈஸியாக இருக்கும், நகராது. நல்லா ஈஸியாக அப்படியே வச்சு கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் மார்க் பண்ணலாம். இது வந்து ரெடி அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் பக்கத்தில் வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்காக ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம தையல் உள்ளே பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1.5லேருந்து 2 இன்ச்சு வரையும் நம்ம எவ்வளோ உள்ள துணி விடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி 1.5 இல்லை 2 இன்ச்சோ. அதுக்கப்புறம் அங்கே ஆங்கோல் இருக்கு இல்லையா, ஆங்கோல் கிட்ட தையல் ரெடி அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெடி அளவு ஆங்கோல் கிட்ட. அதே மாதிரி கழுத்துக்கிட்ட கரெக்டாக ரெடி அளவு தான் அது நான் எடுத்துருக்கிறது. அதே மாதிரி இப்போ ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டரும் நான் ரெடி அளவு தான் எடுக்கிறேன். பாருங்கள், ரெடி அளவு எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வச்சு எடுக்க வேண்டியது இது மட்டும்தான். ரெடி அளவு எடுத்தாச்சு. இந்த அளவு மட்டும் எடுத்தால் போதும். டாட்டுக்கு சைடில் பிடிக்க ஷோல்ட்ரு, கழுத்து, அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வச்சு எடுக்கிறது இவ்வளோ தான். இப்போ இந்த லைனில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த டாட்டுக்கு விட்டோம் இல்லையா செகண்ட் லைனு, அந்த லைன்லேருந்து ஓவராலாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா, 2 இன்ச் இருக்கும். அதுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். அது வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்க விட்டுருக்கேன். ரெடி அளவுலேருந்து நம்ம வச்சதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ மேலே ஷோல்டர் பார்க்கலாம். ஷோல்டர் நான் ரெடி அளவு தான் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதே மாதிரி கழுத்துக்கு இந்த பக்கம் ஷோல்டர் கை பிடிக்க 1/4 இன்ச்சும் நெக்கு பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த மார்க்கை இந்த பாயிண்ட்டு கூட ஜாயின் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
இப்போ வந்து ஆம்கோலுக்கு வளைவு வளைஞ்சிடலாம். இவ்வளோதான். பேக் பீஸ் இல்லையா, அதனால் ஒரு இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கழுத்து ரெடி அளவு வச்சுருந்தேன் நான். இப்போ வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு கூட மேலே தூக்கிட்டு அந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். அது வந்து ரெடி அளவு. நம்ம வந்து இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ நெக்கு வந்து அப்படியே ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். அதெல்லாம் வரைஞ்சிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு அது ரெடி அளவு. அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து டாட் பிடிக்க இது எக்ஸ்ட்ரா உள்ள துணி விட நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மியூட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஸ்பீட் கம்மியாக வச்சு பாருங்கள். புரியலன்னா இன்னொரு டைம் வீடியோ வச்சு பாருங்கள். கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள், புரியும். நான் மெயினாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே, ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் இப்போ அலோ ப்ளவுஸ் வச்சு திரும்பியும் கட்டிங் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் வந்து இன்ச் டேப் வச்சு அளந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கட்டிங் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வீடியோ லாஸ்ட்டில் தரேன் பாருங்கள். அவ்வளோதான், பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் இருக்கிற சேஞ்சஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்டிஸ் பேக் பீஸ் போட்டுப்போம். போட்டுவிட்டு இந்த பக்கம் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதோட ஜாயின் பண்ணிப்போம். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் சேம் அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஆஸ்டிஸாக எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் விட தேவையில்ல. ஷோல்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த குறியீடுக்காக பேக் நெக்கும் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் தெரியறதுக்காக பேக்கு கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பேக் பீஸ் வச்சு நம்ம இவ்வளோ தான் மார்க் பண்ணணும். இப்போ ப்ளவுஸ் வச்சு மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ஷோல்டர்கிட்ட வைக்கலாம். இந்த ஃப்ரண்ட் நெக் அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். அதே மாதிரி வச்சுட்டு இப்போ வரைஞ்சி எடுத்துருவோம். அந்த பாயிண்ட்டு மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து பேக் நெக்கு, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நான் மேலே இருக்கிற பாயிண்ட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட்டு. அதை அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு வரைஞ்சி விட்டுலாம். அந்த வளைவு வரைஞ்சிட்டோம். இப்போ ஆம்கோல் சேர்த்துக்கலாம். ஆம்கோல் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குன்றதுனால ஒரு 1/2 இன்ச்சு போதும் வளைவுக்கு. ஏன்னா நம்ம ஆழம் எடுப்போம் இல்லையா ஆம்கோலுக்கு, அதனால் 1/2 இன்ச்சு போதும். நான் ஆல்ரெடி பேக்குக்கு 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு. இப்போது ப்ளவுஸுடைய மிடில் பார்ட் எடுத்துக்கலாம். டாட்டுக்காக மிடில் பார்ட் எடுத்துகிட்டு ஷோல்டருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட
கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் இப்படி வச்சோன்னா பாருங்கள், கீழே வந்து எண்ட் பாயிண்ட்டு, மேலே வந்து டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது மிடில் டாட்டு. கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போது அடுத்த டாட்டு பார்க்கலாம். ஆம்கோல் கிட்ட இருந்து ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டு, இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி இருக்கு இல்லையா, கரெக்டாக கழுத்துக்கிட்ட இருந்து கிராஸ் பில்ட்டு வரையும் எவ்வளோ இருக்கோ அது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். அதுக்குலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சென்டராக டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் கிராஸ் பில்ட்டு ஜாயின் பண்ணுவேன் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. ஆக மொத்தம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டா போதும். இப்போது இந்த பாயிண்ட்டையும் இந்த மிடில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது மேலே கழுத்துக்கும் கீழே கிராஸ் பெல்ட்டுக்கும் சென்டராக ஒரு டாட்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சென்டராக ஒரு டாட்டு. இப்போ 3 டாட்டும் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு ஒரு கோடு போட்டோம்னா அதான் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. நம்ம மிடில் டாட்டுக்கு பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்காக அந்த 1 இன்ச்சு. இப்போது அந்த ஆம்கோல் கிட்ட இருந்து இடுப்புக்கு கீழே கிராஸ் பெல்ட் இருக்கு இல்லையா, அது வரையும் எவ்வளோ இருக்கோ பார்க்கலாம். இந்த ரெடி அளவுக்கு கிட்ட கீழே வந்து கீழே வச்சுக்கலாம். மேலே ஆல்ரெடி நம்ம மடித்து தைக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கலாம் பிடிச்சி தைக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போது இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தாங்க, இது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு புரியலனா இந்த வீடியோவை ஒரு 2 டைம் பாருங்கள். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் இல்லையா, அது கரெக்டாக விட்டுக்கணும். ப்ளவுஸில் இருக்கிறத விட பாயிண்ட்டு மாற்றி கட் பண்ணிட்டோம்னா அது வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருங்க. இந்த மிடில் டாட் மட்டும்தான் 1 இன்ச்சு பிடிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 2 டாட்டுமே 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டோம்னா சரியாக இருக்கும். அதான் ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு, பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர் கட் பண்ணிக்கலாம். டாட்டு பிடிக்கிற இடத்துல ஆர் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு மிச்சம் துணி இருக்கு இல்லையா, அந்த துணி எடுத்துக்கலாம். கீழே நம்ம மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச்சு வரையும் போதும். அதை ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவை அப்படியே இந்த துணி மேலே போட்டுக்கலாம். துணி மேலே போட்டு அப்படியே வரைஞ்சி எடுக்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எங்கேயுமே நம்ம டேப் யூஸ் பண்ணல, எல்லாமே ப்ளவுஸை வச்சு தான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இது ரெடி அளவு. அங்கத்துலேருந்து ஆம்கோலுக்கு மேலே இது ரெடி அளவு மார்க் பண்ணுற ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கை பக்கம் ரெடி அளவு, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்க மேலே. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிவிடுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ள ஸ்லீவ் பிடிச்சி தைப்போம் இல்லையா,
அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வளைஞ்சி எடுக்கிறது தானுங்க, அப்படியே வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கு ஸ்லீவுக்காக வரைகிறோம். இதில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது கட் பண்ணலாம். 4 பீஸும் ஒரே அளவு தான் கட் பண்ணுறோம். இப்போது இதில் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் குடஞ்சி எடுக்கிறோம் இல்லையா, கிராஸு ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு வரையும் அப்படியே லைட்டாக அப்படி கிராஸை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது ஆம்கோலில் அப்படியே செட் ஆகிடும். அவ்வளோதாங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் பெல்ட் கட் பண்ணுறது பார்க்கலாம். கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, துணியோடு சேர்த்து பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பெல்ட்டு பிடிச்சி தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன் போட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பெல்ட்டு நம்ம ஊக்ஸ் பட்டி பக்கம் எப்பயுமே பெருசாக வரும். ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருங்க. அதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிராஸ் பெல்ட்டு எந்த பக்கம் ஜாயின் பண்ணுறதுன்னு. நான் தைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கட்டிங் வீடியோ முடிஞ்சதுமே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த பாயிண்ட்டும் அப்படியே வளைவாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க. கிராஸ் பெல்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், பட்டன் பட்டி பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ் பெல்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். மிச்சம் இருக்கிற பீஸில் காஜா பட்டி, ஹுக்ஸ் பட்டி, நெக்குக்கு பைப்பிங்குக்கு பீஸ் கட் பண்ணிப்போம் இல்லையா, அதுக்கு மிச்ச பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங்கு. வெறும் ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் சொல்லியிருக்கேன். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு, ஸ்லீவு, கிராஸ் பெல்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. இது கட்டிங் வீடியோ கண்டினியூஷன். ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுவேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.